தம்பி, வலது காலம் முன்ன வச்சு உள்ளவா. மாம சீரை பார்த்து அவ்வளவு பயில அசந்திர வேண்டாம். என்ன மாமா? என்ன மாப்பிள்ள நீ இப்படி பண்ணிட்ட? முதல் ஆளா இருக்க வேண்டிய நீயே இப்படி லேட்டா வந்தா எப்படி? என்ன மாமா பண்றது? வர வழியில வண்டி மக்கார் பண்ணிச்சு. அப்படியே இடிச்சுன்னா தெரியுமா? என்ன மாமா, மஞ்சள் நீராட்டு விழாவை இப்படி அசைத்துட்டீங்க? கல்யாணத்தை இதுக்கு மேல பிரமாதமா அசைத்து பண்ணும். என்னால இப்போதைக்கு இதான் சொல்ல முடியும். எல்லாம் அப்புறம் வேற யாருக்கு மாப்பிள்ளை செய்ய போறேன்? உங்க அக்காளுக்கு நீங்க செய்து போடலையா? அவ போனதுக்கு அப்புறம் அத்தனையும் ஒரே பொண்ணுக்கு போட்டு அம்புட்ட உங்க வீட்டுக்கு தானே வந்து சேர போகுது. அதோ நிக்கிறான மாப்பிள்ளை காளை மாதிரி. உள்ள கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்க. இந்தாங்க வைர நெக்லஸ், தாய் மாம சீரு பொண்ணு கழுத்துல போடுங்க. இன்று மாலை நம்ம ஊர் மைதானத்திலே விவசாய சங்கத்தின் துவக்க விழா நடைபெற இருக்கிறது. நம்ம ஊர் தங்கராஜ் முதல் முறையாக பாடப் போகிறார். ஊர் நல்லா தாயா இருந்தது. இப்ப பாத்தியா ஐயா, கண்ட இடத்துல எல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. வேலைக்கு போனோம், சம்பளத்தை வாங்கணும், வீட்டுல காசை கொடுத்த ஒண்ணு இல்லாம ஒருத்த சங்கத்தை ஆரம்பிச்சுட்டாயா. ஆமா, சங்கம் யாரு வைக்கிறது? நம்ம தங்கராஜ் தான். நம்ம தங்கவலோட மகனா? ஆமா, அவன் நல்லா பாடுவான்னு கேள்விப்பட்டேன்யா. இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் பண்ணையில தான் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா சங்கம்னா என்ன அர்த்தம்? பண்ணையாரு எதுக்குறாங்கன்னு புரியலையா உனக்கு? நீங்க ஒண்ணு சேர்ந்து பண்ணையானால என்னங்க செய்ய முடியும்? இன்னைக்கு ராத்திரி பண்ணையார் வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்த போறாரு தங்கராஜ். யாரு என்ன பிராக்கு பாத்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் சீக்கிரம் போடு. ஐயா, தங்கராஜ் எங்கேயோ வெளியூர் போயிருக்கானா? அவங்க அப்புறம் கூட்டி வந்திருக்கேன். ஐயா கும்பிடணுங்க ஐயா. என்னையா என்னையா இது? நம்ம பண்ணையில விசுவாசமா ஒழிச்சிட்டு வர்றது நீங்க தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடானா என்னைய எதிர்த்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சீங்க போல இருக்க. என்ன ஆச்சு? ஐயா, என் கனவுல கூட ஐயா உங்களுக்கு எதிராக நினைச்சு பார்த்தது இல்லைங்க. ஊர்ல சில வெடல பசங்க ஒன்னா சேர்த்துட்டு இப்படி கரைச்சல் பண்றானுங்க. சத்தியமா சொல்றேங்க, இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. ஏன்பா மட அடைக்கிற? அவன் தான் தலைவன், ஊருக்கே தெரியுது. உனக்கு மட்டும் தெரியாமல இருக்கும். தங்கவேலு, அவன் தான் விவரம் தெரியாதவன், ஏதோ தப்பு தண்டா பண்றான். விவரம் தெரிஞ்சு நீ ஆரம்பத்திலே கண்டிச்சு வச்சிருந்தா இந்த அளவு குழந்திருப்பானா? அவன் வெளியூருக்கெல்லாம் கச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கிறவன் நம்ம ஊர்ல முதல் முறையா பாடுறான்னு தான் கேள்விப்பட்டேன். அவன் தான் சங்கம் வைக்கிறான்னு எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் கூடுவார் தோஷங்க. அவனை கண்டிக்கிறது ஏன் பொறுப்புங்க. தங்கவேலு, உன் மகன் போற பாதை அவ்வளவு சரியான பாதை இல்ல. நாம தான் அடக்கி வைக்கணும். அவனை அடக்கி வச்சிட்டோம்னா மத்தவங்க தானும் அடங்கி போயிடுறாங்க. ஐயா, பய ஊர்ல இல்லைங்க. அவன் வந்ததை நான் கண்டிச்சிடுறேங்க. ஓஹோ, அப்ப தலைமறைவா இருக்கிறான்னு சொல்லு. ஊர்ல இருந்தா நாம தடுத்துருவோன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். தங்கவேலு, ஓ மகனாச்சேன்னு நான் இவ்வளவு தூரம் பொறுமையா போறேன். அப்புறம் என் பொறுமையை சோதிச்சிடாத. ஆம்பிட்டேன். தங்கராசு, கொஞ்சம் இருப்பா. அப்பப்பா, என் புள்ள எப்படி பாடுச்சு, எவ்வளவு திருஷ்டி போட்டிருக்கோ, ஊரே பாராட்டுச்சுல்ல. மங்களா, சுத்திடி, நல்ல சுத்திடி. உன் மகன் பெருசா சங்கீதம் பாடி கவர்மெண்ட்ல மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. திருஷ்டி போக நல்ல சுத்திடி. ஏன்பா அங்கேயே நிக்கிற? வலது கால எடுத்து வச்சு உள்ள வா வா. ஏங்க சும்மா என் புள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? என் புள்ள நல்லா பாடாமையா ஊரெல்லாம் அவனை பாட கூப்பிடுறாங்க. அப்பா, அண்ணன் எவ்வளவு நல்லா பாடிச்சு தெரியுமா? வர்றி, பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க மனசை சந்தோஷப்பட வைக்கணும். அவங்க மனசையும் புண்படுத்த கூடாது. இவன் வயல்ல பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க கலப்பெல்லாம் போயிடுன்னு வந்து சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அவன் என்ன பாட்டு பாடினான்? ஊருக்கு படி அளக்கிற தெய்வத்தை கேவலப்படுத்தி பாடியிருக்காங்க. அப்பா, நியாயமா கொடுக்க வேண்டியது கூட கொடுக்காம ஏழைங்க வயிற்று சொத்து சேர்க்கிறாரு, அவரை போய் தெய்வங்கிறீங்க. இங்க பாரு, கோட்டீஸ்வரனை பகைச்சிட்டு நம்மால நிக்க முடியுமாடா? பரம்பரை பரம்பரையா அவங்க பண்ணையில உழைச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம்டா. நாம என்ன நடக்க போகுதுன்னு பயந்து அடி வயித்துல நெருப்ப கட்டி தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னா. ராசா, உங்க அப்பா சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உனக்கு ஒண்ணாச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. உங்க அப்பா சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா. அம்மா, இப்படி ஒவ்வொரு தாயும் பயந்து தான் மகனை அடக்கி வச்சிருந்தா இந்த உலகத்துக்கு ஒரு கார்ல் மார்க்ஸ், லெனின், மகாத்மா காந்தி, காமராஜர், பெரியாரு, பேரறிஞர் அண்ணா, அவ்வளவு ஏன் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருப்பாங்களா? நியாயத்துக்கு போராடுறதுன்னு முன் வச்ச கால உயிருக்கு பயந்து காலை பின்ன வைக்கிறவன் என்னைக்குமே லட்சியவாதியா இருக்க முடியாது. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நீ ஒரு கோழை மகனை பெறல. டேய், இங்க பாரு, நாளைக்கு அந்த நிலத்துல தான் நம்ம போய் நின்னாகணும். யாரு? எங்க ஒரு பாட்டுக்காரரா? இந்த ஊரு பாட்டுக்காரன் தான் இருந்தேன். இப்ப அந்த நாட்டுக்கே பாட்டுக்காரன் ஆயிட்டேன். ஆஹா, கேட்டேன் நீங்க பாடின பாட்ட. சகிக்கல. ஏங்க, உங்களுக்கு அடுத்தவங்க பணக்காரங்க என்ன பிடிக்காதா? அது என்ன சொத்து கணக்கு கேட்கறது? நீங்க என்ன கலெக்டரா, தாசில்தாரா, இல்ல வருமான வரி அதிகாரியா? உங்க கேள்விக்கு எங்க அப்பா பதில் சொல்ல வேண்டியதுல நானே சொல்றேன். தஞ்சாவூர்ல காவிரி கரையில 450 ஏக்கர், நம்ம வைகை பாசனத்துல தென்னந்தோப்பு 65 ஏக்கர், மாந்தோப்பு 65 ஏக்கர், இது இல்லாம நஞ்ச புஞ்ச ஏராளமா இருக்கு.
எங்க அப்பாவோட பரம்பரை நகையை கணக்கு எடுக்கவே முடியாது. எனக்குன்னு செஞ்சு வச்ச நகை நட்டு எவ்வளவுனே சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவு சொத்துக்களும் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணான எனக்கு தான் வந்து சேரும். அது யாருக்கு போய் சேரும் தெரியுமா? என் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சேரும். என்ன மனசு போய் நின்னுட்டீங்க? எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்வீங்களாமே, எங்க இதுக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த பாரு, இதுக்கு பதில் இந்த பாட்டுக்காரன் சொல்ல வேண்டியதில்ல. அன்னைக்கே எங்க பட்டுக்கோட்டையார் பாடி வச்சிருக்காரு. என்ன அது? குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா. ஏய், இதுக்கு மேல சொல்லணுமா? போ போய் தலையை செய்வு. கேள்வி கேட்கிற நேரத்தை போ. டேய் நில்லுங்கடா. நின்னுட்டுங்க. டேய், நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா, உங்களை எடுத்து நான் பாடுவேனாங்க, நான் நிரபராதிங்க. பாருங்க, பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. அண்ணே, உங்களை தான் சொல்றாரு. யார் சொல்றது? தந்து சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீ சொல்லுவியாடா? நீங்க தான் இருக்காங்க. நீதான்டா காரணம். இங்க வரல. நீதான்டா. இவன் தான் பாருங்க, பண்ணையாரு. யாரு? புரட்சி பாடகரா? நேத்து ராத்திரி ரொம்ப பிரமாதமா பாடினப்பா. எப்படியோ ஒண்ணும் தெரியாத ஜனங்க முன்னால எதையோ சொல்லி பெரிய தலைவராயிட்ட. இந்த மாதிரி ஏமாந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வெல்லம்பா. மேடை கிடைச்சா எது வேணா பேசுறத? எங்க ஐயா உங்க சோத்துல மண்ணள்ளியா போட்டாரு. ஊருக்கே சோறு போடுற புண்ணியவானை பார்த்து கேவலமா பேசிட்டு அவர் நேரத்துல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம். அதை நான் பாக்குறேன், ஏன் வெக்கப்படணும்? இந்த பாரு, உழைக்கிற விவசாயிங்களுக்கு கூலிய குறைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு வீடு வாசல் சொத்து சேர்க்கிறாங்களே, அவங்க தான்டா வெக்கப்படணும். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் எகிர்ற? தங்கராசு, நீ சொல்றதும் நியாயம்தான். உழறவனுக்கே நில சொந்தம் சொல்ற. நாங்க கொடுத்தாலும் இந்த கலப்பை, விதை, நெல்லு, உரம் இதுக்கெல்லாம் எங்க போவீங்க? அதை விடு, உங்க நிலத்துல உழறவன் அவனுக்கு சொந்தம் சொல்லுவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குதுப்பா. உழறவனுக்கு நிலம் சொந்தம்னா அப்ப கொத்தனாருக்கு வீடு சொந்தமா? அப்படி பார்த்தா மரம் ஏறுறவன் மரம் என்னதுன்னுவான், காரு ஓட்டுறவன் காரு என்னதுன்னுவான். இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டி மட்டும் தான் அவனுக்கு சொந்தம். அதுவே சில இடத்துல நிலைக்கிறது இல்ல. ஏன்பா எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க? இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். படுவா, நான் வேலை செஞ்சுட்டு முக்கிட்டு இருக்கிறேன். வேலை பாடுறான். டேய் நில்லு. டேய் படுவா, நில்லுடா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத. அலோக்கி நிர்மலா. ஓடாதடா, ஓடாதடா, நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுங்க.